செல்வி, ம் கீரையெல்லாம் நல்லா கழுவிட்டியா? நல்லா கழுவிட்டேங்கய்யா. என்ன கீரை? இது என்ன அரைக்கீரைன்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? சிறுகீரைங்க. என்ன கீரைனே தெரியல, நீ கீரை ஆயிர. அம்மா, அம்மா இங்க இல்லடா. அம்மா எங்க? ஏண்டா இத்தனை பேர் நாங்க இருக்கிறோம், எங்களை எல்லாம் விட்டு உங்க அம்மாவை தான் தேடுவியா? இல்ல தாத்தா, அப்படியே கூப்பிட்டு பழகி போயிடுச்சு, அதான். ஆ, டேய், உன் அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காடா. அப்படிதான் சொல்லிட்டு போச்சு. அப்படிதான் சொல்லிட்டு போனாங்களா? அப்படின்னா அங்கதான் போயிருப்பாங்க அம்மா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு தம்பி. அக்கா, நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. ம், ஆண்டி எங்கேயாவது போனா எங்கேயோ போச்சுன்னு சொல்றீங்க. ஆமா சரி, அக்காவோட போக்கே சரியில்லை. காலையில 10 மணிக்கெல்லாம் வெளியில கிளம்பி போயிருது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணம் சொல்லுது. செல்வி, அவ எங்க போவா? இங்க இருக்கிற கடைக்கு போவா, இல்லைன்னா அவ செஞ்ச மசாலாவை அங்க எங்க கொடுக்க போவா, இல்லைன்னா அவ அம்மா வீட்டுக்கு போவா. வேற எங்க போறா? ம். எனக்கு என்னவோ அக்காவோட போக்கே சரியில்லை. ம். என்னது? ஏய், பிச்சு புடுவேன் பிச்சு. யார பார்த்து என்ன சொல்ற? என் மருமக போக்கு சரியில்லைன்னு சொல்லுவியா? ம். பர்றா, அதானே. எங்க அம்மாவை பத்தி பேசுனீங்கன்னா என் பாட்டி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உனக்கு பாக்கியா கொடுத்த இடம் அப்படி. அவ வரட்டும் இன்னைக்கு. நீ அவளை பத்தி தப்பு தப்பா சொல்றேன்னு சொல்ற. ம். அம்மா, நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லல. அக்கா நம்மளுக்கெல்லாம் தெரியாம வேற ஏதோ மசாலா கம்பெனி ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆ? பாருங்க. ஏங்கா, சும்மா இருக்க மாட்டீங்களா? ஆண்டி நமக்கு தெரியாம அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி சொல்லு ஜெனி. பாக்கியா, முதல்ல இவ்வளவு வேலையை விட்டு துரத்து. ம், அம்மா, correct. ஏமா இப்படி? ஏய், என்ன பண்ண? அக்கா, நான் ஒன்றும் சொல்லலக்கா. இல்லம்மா, நீ இல்லாதப்ப உன்னை பத்தி புரணி பேசுறாங்க. என்ன ஏய் தம்பி? செல்வி, அக்கா, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலக்கா. ஆண்டி, ஆமா, நீங்க எங்கேயோ வெளியில போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கீங்களா? ம்ஹும். வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இருக்கிறப்பவே இவ இப்படிதான் சொல்றா. என்ன செல்வி, வேலை வேண்டாமா? ஐயோ அக்கா, உன் வீட்டுல வேலை செய்யலைன்னா வேற எங்க போய் வேலை செய்ய போறேன்? டேங்கப்பா. எம்பிட்டு படிப்பு படிச்சு பரீட்சை எழுதி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீ வாட்டுக்கு என்னை வேலையை விட்டு தூக்க போறேங்கிற பேச்சுக்குதாக்கா சொன்னேன். நான் போய் வேலையை பாக்குறேன். ஆ. பாருங்கள. ஆஞ்சது என்ன கீரைனே தெரியல அவளுக்கு. அம்மா, ஆ? பாட்டி நல்லா இருக்காங்களாம்மா? ஆ, ஆ, நல்லா இருக்காங்கடா. ஓ, ஏமா, குழந்தை நல்லா இருக்காளா? பாப்பாவா மாமா? ஆ, நல்லா இருக்கா மாமா. ஆ, எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆண்டி, ஆ? உட்கார்றீங்களா? இல்ல இல்ல, நீ உட்காருமா. ஆ, பாக்கியா, ஆ? நீ போகும்போது அந்த குழந்தை வீட்ல இருந்துச்சா என்ன? ஸ்கூலுக்கு போயிருக்குமே. ஆ, ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாளே. ஸ்கூலுக்கு போயிட்டா அத்தை. ஆ, நான் அவளை பார்க்கல, அம்மாவை தான் பார்த்தேன். ஆஹா. கவிதா இருந்தா. கவிதாவையும் அம்மாவையும் 2 பேரையும் பார்த்துட்டு வந்துட்டேன். ம். ஆ, அத்தை, நான் போயிட்டு வரும்போது வழியில பார்த்தேன் அத்தை. எவ்வளோ பொம்பளைங்க வண்டி ஓட்டிட்டு வராங்க தெரியுமா? ம். வண்டியாம ஓட்டுறாளுங்க, ஏதோ ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாளுங்க. ஆஹா, மாமா கவனிக்கலன்னு நினைச்சோம். கவனிச்சிருப்பாரோ? ஏன் தாத்தா? இல்லடா, இன்னைக்கு காலையில நான் வெளியே போயிட்டு வந்தேனா ஒரு பொம்பளை ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போகுது.
ஓட்டுற பொம்பளை என்னமோ ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி ஓட்டு போகுது. என்னமோ ரோட்டையே குத்தகை எடுத்த மாதிரி. ஒரு பெரிய மனுஷன் நடந்து போறானே பார்த்து போகணுமே, அந்த அறிவே சுத்தமா கிடையாதுடா. ஆறுல கையை வச்சது எடுக்கவே இல்லை, அது பாட்டுக்கு ஒய்யன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. பறக்குது பாரு. ஐயோ ஆ என்ன வண்டி ஓட்டுறாளுகளோ. ஐயோ, என்ன மட்டும் மாமா பாத்திருக்கவே கூடாது. யார் தாத்தா அது? யார்? அதானே. யாரு மாமா, யாரு? ஏங்க புடிச்சு நிறுத்தி 2 கேட்க வேண்டியதானே? ரோடு என்ன உன் அப்பா விட்டு சொத்தான்னு? அதுக்குள்ளதான் அது சிட்டா பறந்து போயிடுச்சா? என்னத்த புடிச்சு கேக்குறது? பாக்கியா ஒண்ணு மாதிரியே இருந்துச்சுமா அந்த பொம்பளை. என்ன மாதிரியா? ஆ, நான் இல்ல மாமா, நான் இல்ல. அட நீ இல்லம்மா, உனக்கு தான் ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாதே. ஆ, உன்ன மாதிரி புடவை கட்டி இருந்துச்சுன்னு சொல்றேன். ஆ. பாட்டி பாத்தீங்களா, இந்த கலவரத்துல அவங்க என்ன சாரி கட்டிருக்காங்கன்னு தாத்தா பாத்திருக்காரு. ஏய், அதானே ஏம்மா மாமா. அதானே. ஏங்க நீங்க அதெல்லாம் பாத்தீங்களா? என்ன மனுஷன் நீங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி இல்லாம. அடைச்சே. ஏய், அப்படி ஆறு அடிச்சுட்டு போதேன்னு சொல்லி கொஞ்சம் நிமிந்து பார்த்தேன், அது பறந்து போகுது. அவ பறந்து போறதுல அவ சேலை பறந்துட்டு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு சொன்னா விட்டா நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற. ஏம்மா ஜெனி, நைஸா தாத்தாவை போட்டு கொடுக்குற பாத்தியா நீ? மாமா, நாளைக்கு திரும்ப இப்படி ஏதாவது பண்ணா என்கிட்ட சொல்லுங்க மாமா. புடிச்சு வச்சு கேள்வி கேட்டுடலாம். கண்டிப்பா சொல்றேம்மா. அது எப்படி மாமா? நீங்க ரோட்ல போகும்போது ஹார்ன் எல்லாம் அப்படி அடிக்கலாம். அதானே, அவ்வளவு திமிர அவளுக்கு. நிக்க வச்சு கேள்வி கேட்கணும் அந்த மாதிரி பொம்பளைகள் எல்லாம். ஐயோ, அட விடுங்க, யாரோ புதுசா ஓட்ட கத்துக்கிறாங்களோ என்னவோ. என்ன இருந்தாலும் அப்படி எப்படிடா ஹார்ன் அடிக்கலாம் அவங்க? அதுவும் மாமாவை பார்த்து. பெரியவங்க நடந்து போறாங்களே, மெதுவாதான் வண்டி ஓட்டணும்னு தெரியாது? தப்புடா, தப்பு தப்பு, ரொம்ப தப்பு. நான் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வரேன். நல்ல வேளை நாமனு மாமாக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான். ஏக்கா, நெசமாவே உங்க அம்மா வீட்டுக்கு தான் போனியா? இல்ல, பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தேன். ஏக்கா கோச்சுக்கிற? கேக்குறேன்ல, சொல்லு. என்ன நீ வர வர ரொம்ப ஓவரா கேள்வி கேட்டுட்டு இருக்க? சும்மா கேக்குறேன். ஆமா, எதுல போன? என்ன கேட்ட? எதுல போயிட்டு வந்தேன்னு கேக்குறேன். ஸ்கூட்டர்ல பறந்து போனேன். ஏக்கா, ஸ்கூட்டர்லயா போன? எதுல போவாங்க? ஆட்டோல தான் போனேன். இது ஒரு கேள்வின்னு கேக்குறியா? இல்லக்கா, நீ இவ்வளவு சீக்கிரம் வரமாட்டியே, அதான் கேக்குறேன். ஏய், என் மாமனாரு, என் மாமியாரு, ஏன் என் புருஷன் கூட இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டாரு. நீ பாட்டுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேக்குற? அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன செல்வி, என் மேல சந்தேகமா? ஆமாக்கா. இல்ல, என்னை விட்டுட்டு ஏதாவது மசால் பொடி பிசினஸ் எதுவும் தனியா செய்றியா? ஆமாண்டி, செய்றேன். என்ன இப்போ? ஆளையும் மண்டையும் பாரு. அக்கா, நீ செஞ்சாலும் செய்வக்கா. அதான் டெய்லி தனியா எங்கேயோ வெளியே ஓடுறியே. நீ என்னமோ செய்யறேன்னு தெரியுது. அப்படி ஏதாவது செஞ்சனா நான் ஏண்டி உன்னை விட்டுட்டு தனியா செய்ய போறேன்? இல்ல, இவளுக்கு எதுக்கு சம்பளம் தரணும்னு நினைச்சிட்டேனா? இத பாருடி, நான் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கேன்.
அதனால நீ தப்பிச்சிட்டடி. அக்கா நல்ல மூடா. ஆமா. என்ன விஷயம்? நல்ல சொல்லுக்கா. மூடுதான். அத தெரிஞ்சுக்கணுமா? அக்கா 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 தலை சுத்துதுக்கா. அத சொல்ல என்னக்கா? மாட்டேனே. ம்ம். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல. ஆமாண்டி, அப்படியே நினைச்சுக்கோ. ஐயோ. எனக்கு என்ன? ம். டீ ஊத்துறேன், போய் கொடுத்துட்டு வா. சரி குடு குடு. ம், போ. அப்பா, இவ்வளவு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஜெனி, நீ தூங்குறதுன்னா தூங்கு. நான் தூங்க கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஒரு மெயில் அனுப்பணும். பரவாயில்ல செழியா, நான் வெயிட் பண்றேன். நீ படுக்கணும்னா படுத்துக்கோ ஜெனி. எனக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டாம். ம் சரி. லைட் ஆஃப் பண்ணவா? ஆ செழியா ப்ளீஸ் இப்படிலாம் பேசாத, எனக்கு அழுகையா வருது. ஏய், அப்படியே நல்லவ மாதிரி மட்டும் நடிக்காத. நிஜமா உன்னை பார்க்க அவ்வளோ எரிச்சலா இருக்கு. உன்னெல்லாம் ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு? எங்க வீட்ல வேணான்னு சொன்னாங்க. அப்பவே உன்னை விட்டு போயிருக்கணும். நீ பண்ண டிராமாவை எல்லாம் நம்பி உன்னை கல்யாணம் பண்ண பாத்தியா? என்ன சொல்லணும்? செழியா ஐம் சாரி செழியா. ஏய், கையை விடு. உண்டா?
சரியா? சரியா? ம். 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 செல்வி, பேப்பர்ல என்ன போட்டிருக்கு? ஏம்மா நீங்க படிக்கலையா? ஆ, ரொம்ப நேரமா ஒரே பக்கத்தை பார்த்துட்டு இருக்கியே, அதான் கேட்டேன். அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா பேப்பர் அங்க கிடந்துச்சேன்னு கையில எடுத்து வச்சிருக்கேன். ம். செல்வி சாப்பிட்டியா இல்லையா? நாம சாப்பிடுறோமோ இல்லையோ, அவ வேளா வேலைக்கு சாப்பிட்டுடுவா. ம். மா, என்னால வயித்தெல்லாம் பட்னியா போட முடியாதுமா. அது சரி, அது சரி. சாப்பிடு சாப்பிடு, ஆனா அப்பப்ப கொஞ்சம் வேலையும் செய். ஆ? காலையில 6 மணிக்கு வந்தது, இம்புட்டு நேரம் வேலை தானே செஞ்சேன். ம். இப்ப என்னம்மா வேலை இருக்கு? ம். ஐயோ, டிரைவிங் கிளாஸுக்கு வர டைம் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு போறது? என்ன சொன்னாலும் 1000 கேள்வி கேட்பாங்க. செல்வி வேற இருக்கா, இப்ப என்ன பண்றது? கடவுளே. ஆண்டி, ஆ ஆ, ஜெனி, நம்ம யாருக்காவது மசாலா கொடுக்கணுமா? ஆ, ஆ, சக்தின்னு ஒருத்தவங்களுக்கு நேத்தே கொடுத்தாச்சே. வேற வேற யாருக்கும் இல்லையா? ஆ, இல்ல ஆண்டி. ஏதோ வீட்ல வந்து கேட்டாங்கன்னு அட்ரஸ் அதெல்லாம் கூட வாங்குனியே ஜெனி. ஆண்டி, அதுதான் எழுதி கொண்டு போயாச்சே. ஓ, ஆ, ம். ஐயோ, காலையில ஒரு ஃபோன் வந்துச்சு பாரு. 1 கிலோ மல்லித்தூள் 1 கிலோ மிளகாத்தூள் கேட்டாங்க. ம். நம்ம ராதிகா வீடு இருக்குல்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான். ஆண்டி, இதை நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. போய் எடுத்துட்டு வரியா? கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க போறீங்களா? இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும் சொல்லு? போமா, சரி, எடுத்துட்டு வா. இருங்க ஆண்டி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏம்மா, வழக்கமா பாக்கி அக்கா இந்நேரம் வெளியே ஓடுமே, இன்னும் ஓடாம இருக்கு. உள்ள என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு போல. ஏ செல்வி, சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காத. ம். எப்ப பாரு இந்த செல்வி நம்ம மாட்டி விடுறதுலயே குறியா இருக்கா. ஆண்டி, 1 கிலோ மல்லித்தூள் 1 கிலோ மிளகாத்தூள் இந்த. தேங்க்ஸ்மா. நான் கிளம்புறேன். ஓகே ஆண்டி. அத்தை, ம். ஒருத்தவங்க அவசரமா மல்லித்தூள் மிளகாத்தூள் கேட்டாங்க, கொடுத்துட்டு வந்துடுறேன். மா, நான் சொன்னேன்ல. செல்வி. ஏமா, அவங்க வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்களா? வயசானவங்க போல மாமா, கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓ, இவ இப்ப கிளம்புவாள்ல, இவகிட்ட கொடுத்து விடு. இல்ல அத்தை, இவ போற வழியில இல்ல, அது வேற வழி. ஆண்டி, நீங்க அந்த ராதிகா வீட்டு பக்கம் தானே சொன்னீங்க? செல்வி அக்கா அந்த வழியா தானே போறாங்க, கொடுத்து விடுங்க ஆண்டி. ம். இல்ல ஜெனி, அவங்க அவசரமா கேட்டாங்க. இவ பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சாவகாசமா போவா. வேலை இருந்தா வீட்டுக்கு போகவே மாட்டா. நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை, சீக்கிரமா வந்துடுறேன். நான் கோயிலுக்கு போகணுமே. வந்துடுறேன் அத்தை. நேரமாச்சுன்னா சாயந்தரம் போலாம். சரியா? ஏன் இப்ப பறக்குற? ஐயோ, வியாபாரத்துல நேரம் ரொம்ப முக்கியம் அத்தை. ம். லேட்டா போனா தப்பாயிடும்ல. கரெக்டுமா. வந்துடுறேன். ம். ஈஸ்வரி, என்ன இவ? பங்க்சுவாலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் பிசினஸ். ஆ? ஒன்னும் புரியல உனக்கு? ஆஹா. புரியாது உனக்கு. நான் சொல்லல அக்கா ஓடும்னு. ம். ஏய், அவதான் அந்த மசாலாவை தூக்கிட்டு ஓடுறாள. மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ராதிகா வீட்டுக்கு போயிட்டு வருவா, அவ்வளவுதான். என்னமோ பாக்கி அக்கா ஒன்றும் சரியில்லை, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன? உன் புருஷன் சரியா இருக்கானா? அவர் எங்கம்மா சரியா இருக்காரு?
அவர் சரியா இருந்தாதான் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சிருமே. போய் அதை கவனி. பாக்கியாவை பத்தி பேச வந்துட்டா பெருசா. செல்வி, புடவையெல்லாம் அயன் பண்ணணும், வா. அரேம்மா, நிம்மதியா பேப்பர் படிக்க முடியல. என்ன ஏம்மா ஜெனி, உன் பாட்டி மருமகளை விட்டு கொடுக்காம பேசுறா பாரு. பார்த்தேன் தாத்தா, பார்த்தேன்.